Hello friends, welcome to Smoky Kitchen. நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் மீன் வறுவல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் மீன் வந்து நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சங்கரா மீன் எடுத்துக்கிறேன். பூண்டு பல், ஆனியன், இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அரிசி மாவு, கடலை மாவு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆனியனு, இஞ்சி, தேங்காய் பால், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறேன். பூண்டு பல் வந்து நான் தோலோடு தான் போட போகிறேன். தோலோடு போட்டால் தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோல் உரிச்சிட்டு போட்டேன்னா அது வேறு டேஸ்ட்டு தாங்க. ஃபஸ்ட்டு அதனால் நான் தோலோடவே நசுக்கி போட போகிறேன். இது கூட சேர்த்து அரைக்கலை, நான் நசுக்கி தான் போட போகிறேன். நசுக்கி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் நசுக்கி போட்டுக்கிறேன். இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு எண்ணத்தில் போட்டுக்கலாம். பூண்டு நசுக்கின பூண்டு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் இதிலே போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிளகுத்தூளையும் இதிலே போட்டுக்கிறேன். கடலை மாவு இதிலே போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவுனா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும். அரிசி மாவும் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கிளறியாச்சு. நம்ம வச்சுருக்க மீனையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் இது நல்லா மேக்னேட் ஆகட்டும். நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்ச மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். தவா சூடாயிடுச்சா பார்ப்போம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஆயில் விட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். நம்ம வச்சுருக்க மீனை இதில் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சமாக சுற்றி விட்டுக்கிறேன். மீன் இப்போ திருப்பி விட்டுடலாம். ரொம்ப தீய விட்டுறாதீங்க, மிதமான சூட்லேயே வச்சு வருங்க. நல்லா வெந்துடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயிலே வந்து நான் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஆனியனை நான் இந்த ஃபிஷ் மேலே கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா டேஸ்டான சூப்பரான தேங்காய் மீன் வறுவல் எப்படி செய்வதுன்னு பார்த்தோம். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.